Good morning students, I am MRK. We are going to see 12th standard mathematics chapter 11 exercise 11.3 probability. Okay, first question, the probability density function of capital F of X is given by அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து எடுக்கிறேன். எக்ஸசைஸ் 11.3 எக்ஸசைஸ் 11.3 ஃபர்ஸ்ட் சம் f of x கொடுத்துருக்கு, அதை நான் எடுக்கிறேன். செட் இன்டர்வல் கொடுத்துருக்கு, செட் பிராக்கெட் kx e பவர் minus 2x x greater than 0 0 x less or equal to 0. ஓகே, ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 11.1 11.2 இந்த ரெண்டு எக்ஸசைஸும் எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் வந்து டிஸ்கிரீட் அப்படின்னு அர்த்தம். டிஸ்கிரீட் அப்படின்னா அதற்கு வேல்யூ வந்து வரையறுக்கப்படும். 0 1 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வரையறுக்கப்படும். பட் இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம், மறந்துடக்கூடாது. சரியா சொல்றது? அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறவங்க f of x is ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x dx ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லணும். புரியுதா சொல்கிறது? ரைட். இப்போ நான் கணக்கு ஆன்சரை மூவ் பண்ண போகிறேன். f of x வந்து இன்டகிரேஷன் லிமிட் வந்து 0வோட பெருசு எக்ஸு எக்ஸு கிரேட்டர் தென் 0ன்னு சொன்னால் 0வோட பெருசு 0வோட பெருசு அப்படின்னு சொன்னோம்னா இங்கிட்டு உள்ளது தான். இங்கிட்டு உள்ளது அப்படின்னா பாசிட்டிவ். புரியுதா சொல்கிறது? ரைட். அப்போ 0 டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த இதை எழுத இது எழுதையில் kx e பவர் மைனஸ் 2x அப்படின்னு அர்த்தம். dx ஈக்குவல் டு 1. k வேணால் வெளியில் எடுத்துரு. 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸு e பவர் மைனஸ் 2x dx அப்படின்னு அர்த்தம். 1. ஓகே, இப்போ நம்ம காமா இன்டகிரேஷன் ஒன்று இருக்குது. காமா இன்டகிரேஷன் ரைட். காமா இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் 9.7 இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யறோம்னா 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் n e பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருந்தா n ஃபேக்டோரியல் பை ஆல்ஃபா பவர் n பிளஸ் 1 அப்படின்னு எழுதுறோம். இப்போ இந்த கணக்கை இதோட மேட்ச் பண்ணோம்னா எக்ஸுக்கு பவரில் என்ன இருக்குன்னா 1. எக்ஸுக்கு பவர் என்ன இருக்கு? 1. சேம் டைம் ஆல்ஃபாக்கு என்ன இருக்கு? மைனஸ் சேர்க்கக்கூடாது, அது ஃபார்முலாவில் விடாது 2. அப்போ கே இன்ட்டு n ஃபேக்டோரியல் இந்த n ஃபேக்டோரியல்னா 1 ஃபேக்டோரியல் பை ஆல்ஃபா வந்து 2 பவர் n பிளஸ் 1 ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா 1. சரி, கே இன்ட்டு 1 ஃபேக்டர்லாம் ஒன்று தான். 2 பவர் 2 1 ப்ளஸ் 1 2 ஸ்கொயர் 4 ஈக்குவல் டு 1. அப்போ கிளாஸில் கொண்டு போனால் கேஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் கேயுடைய ஆன்சர். இதுதான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. புரியுதா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஓகே, குட். எப்பயுமே என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல செய்யுங்க. ரைட். இந்த கோட் ரைட் சைடில் கோட்டுக்கு இங்கிட்டு உள்ளது ஃபுல்லாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. இன்னொரு டேட் அப்படின்னு அர்த்தம் இதில் உள்ள விஷயங்கள். அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா இது ஃபார்முலா. சரியா சொல்கிறது? இது எழுதிட்டு அதுக்கப்புறம் லிமிட்டை பார்த்து போடணும். லிமிட்டை பார்த்து போடணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இதுதான் லிமிட். 0 அப்படின்றது 0வோட பெருசு எக்ஸு. அப்போ எக்ஸு கிரேட்டர் தென் 0ங்கிறதுனால 0 டு இன்ஃபினிட்டிவ் கீழே இருந்தால் மேலே எழுதணும். கீழே உள்ளது லோயர் லிமிட், மேலே உள்ளது அப்பர் லிமிட். ஓகே, குட். 11.3 எக்ஸசைஸில் செகண்ட் சம் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்கு. ஈவன் எழுதுகிறேன். f of x
எக்ஸ் கொடுத்துட்டு 0 less than x less than 1 2 minus x 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டாவது கண்ட்ரோல் 1 less than equal to x less than 2 0 otherwise அப்படின்னு அர்த்தம். otherwise அப்படின்னு அர்த்தம். ஓகே, நமக்கு இந்த கணக்கில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது P of a less than equal to x less than equal to b equal to அப்படின்னு எழுதினாலும் சரி, P of a less than x less than b எழுதினாலும் சரி. சரியா சொல்றது? இதுக்கு வந்து a to b f of x dx அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் லிமிட்ல வந்து இன்டர்வல்ல ஈக்குவல் கொடுத்துட்டாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி நம்ம சேர்த்துக்கலாம். சரிதா சொல்றது? ரைட், ஓகே. அப்போ நம்ம பொறுமையா இப்போ இது கொடுத்ததை நான் வந்து ஒரு இன்டர்வலாக பிரிக்கிறேன். இது வந்து ரஃப் ஒர்க் நினைச்சிடாத, மெயின் ஒர்க் தான். நம்ம தேவையானதை பிரிக்கணும். சரியா சொல்றது? தேவையானதை நான் பிரிச்சுக்கிறேன். ரைட், இதில் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஒரு நம்பர் லைனில் வர்றது. இந்த கணக்கில் 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு. அப்போ 0 1 1 நெக்ஸ்ட் என்னது 2. அப்போ இந்த இன்டர்வலுக்கு மேலே நான் எழுத போகிறேன் ஃபங்க்ஷனை. 0 இருந்து இங்கிட்டு எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்ட்டோம்னா 0க்கு இங்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறது வந்து 0க்கு 1க்கு இடையில இது எக்ஸ். 0வோட சிறுசுன்றது இல்லை 1 0. அதர்வைஸ் 1க்கு 2க்கு இடையில இந்த கேப்ல 2 மைனஸ் எக்ஸ். அடுத்து 2க்கு மேல கிடையாது, அப்போ அது 0. இப்போ நம்ம வந்து இந்த இன்டர்வலை வந்து நம்ம மெஷர் பண்ணி சரி பண்ணிக்கிறோம். இது இதுக்குள்ள ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் சம் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் கேட்டிருக்கு. P ஆஃப் 0.2 to 0.4 கேட்டிருக்கு. 0.2 less than or equal to x less than or equal to 0.4 கேட்டிருக்கு. அப்போ இது எந்த இடத்துல இது வந்து சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து இன்க்ளூட் ஆகும், இன்டர்வல் செட் ஆகும் அப்படின்ட்டு. 0.2 அப்படின்னா 0க்கு மேலே, சேம் டைம் 0.4 அப்படின்னா 0 to 1ல வரணும். இதில் வந்து சூட் ஆகும். ஏன்னா 0.1 0.2 இந்த இடம் தானே. அப்போ இந்த இடம்னா மேலே என்ன இருக்கு ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கு. அப்போ 0 to 2 0 to 4 x dx அப்படின்னு எழுதணும். அப்போ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 0.2 0.4 ரைட். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 1/2 வேணால் வெளியில் எடுத்துக்கோ. அப்போ 0.4 அப்ளை பண்ணோம்னா 0.4 ஹோல் ஸ்கொயர் 1.6 0.16 0.16. சரிதான் நான் சொல்றது? 0.16 மைனஸ் 0.04 சரியான்னு பார்த்துக்கோ. ரைட், 1/2 இருக்கட்டும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 0. என்ன வரும்னு பார்த்து 12 அப்படின்னு வருது. 0.12 அப்படின்னு வருது. அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 16 6 4 2 1 இறக்கிட்டேன் 12. இது 0.04 தான் நான் பார்த்துக்கோ. 2 ஸ்கொயர் 2 2 சார் 4. இப்போ அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும் 0. என்ன வந்துடும் சார் தம்பி 1. அதாவது என்ன சொல்றது, எப்படி ஸ்மால் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இன்டர்வல் வந்து இந்த இடத்துல உள்ளது 6 தான் தம்பி. சரியா சொல்றது? அந்த இடத்துல என்னது 0.6 அப்படின்னு சொல்லல, இங்கே மாறும் 0.6 0.6. அப்போ மேலே போடையில 0.36. அப்போ 6ல் 4 போச்சுன்னா 2 வந்துடும். அடுத்து என்ன வந்துடும் 3 வந்துடும். அப்போ அடிச்சிட்டோம்னா 0.16 அப்படின்றது ஃபர்ஸ்ட்டுக்குள்ள ஆன்சர். ஓகேங்களா? குட். செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கும் பாரு, 1.2ல இருந்து 1.8 வரைக்கும் சொல்லியிருக்கோம். 1.2 இந்த இடத்துல லெஸ் தேன் கொடுக்காட்டாலும் நான் சொல்லிட்டேன் வந்துட்டு, கொடுக்காட்டாலும் கொடுத்துருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால பார்த்துக்க. சரியா சொல்றது? கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாத. 1.2லேருந்து 1.8 1.2லேருந்து 1.8னா இந்த கணக்கு இந்த இன்டர்வல். சரிதானே சொல்றது? ரைட். அப்போ செகண்ட் சம்மு P ஆஃப் 1.2
less than x less than 1.8. இது சொல்லிட்டேன், யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் வச்சுக்கோ. இந்த இடம் முக்கியம். இது நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தது. இது ரெண்டுக்குமே இது போட்டுக்கலாம். சரி, ரைட். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இது ரெண்டுக்கு இடையில இந்த இன்டர்வல் வந்து 2 மைனஸ் எக்ஸ். அப்போ 1.2 to 1.8 2 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணுறோம்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு அர்த்தம். இது 1.2 1.8. ஓகேயா, ரைட். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். 1.8னா 18 into 2 36 3.6ன்னு அர்த்தம். மைனஸ் 3.24 by 2 இது 1 செட். எது போட்டது? மேலே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் 2.4 minus 1.44 divided by 2. அப்போ 3.6 அடிச்சிடுறோம். 1.62 நெக்ஸ்ட் மைனஸ் இரண்டே அடிச்சிடுறோம். 2.4 மைனஸ் 0.2 பாயிண்ட் அடிச்சிடுறோம். 0.72 7 2 14 2 2 are 4. ஓகே, இது ரெண்டையும் செப்பரேட் பண்ண என்ன கிடைக்கும்? 3.60 1.62 5 வந்துடும். இங்கே என்ன வந்துடும்? 10 வரும், 8 வரும், 5 வந்துடும். இது 2 ஆயிடுச்சுல. அப்போ என்ன வந்துடும்? 1 வந்துடும். 1.58 மைனஸ் 2.40 இருக்கு, 0.72 இருக்கு, 10 8 3 இங்கேருந்து கடை 1 13 6. அப்போ 1.68 அப்படின்னு வருது. 1.68 வருது. மைனஸ் பண்ணுறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும், பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கிறணும். இது தப்பாக அடிச்சுக்கிறான்னு பார்த்துக்கோ. 1 2 6 2 are 12 2 2 are 4 7 2 are 14 2 2 are 4. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? 36. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 1.98. 3.60 1.60 சப்ராக்ட் பண்ணோம்னா 1.98 வருது. அதோட சேர்த்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 1.68 வருது. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 0.30 விச் இஸ் செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதான்னு பார்த்துக்க. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். தேர்ட் ஒன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். தேர்ட் ஒனுக்கு என்ன இன்டர்வலில் கொடுத்துருக்கான் அப்படின்னு கொஸ்டின் வாட்சிடுறேன். 0.5 to 1.5. 0.5 to 1.5. Third one. Here 0.5 less than equal to x less than 1.5. அப்போ எந்த இன்டர்வலில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னக்குள்ள வருதுன்னு நல்லா யோசிச்சு பாரு. 1க்கும் 2க்கும் இடையில வரும். இப்போ 1க்கும் 2க்கும் இடையில வருது அப்படின்னா அதற்கான ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாரு. 2 மைனஸ் எக்ஸ்ன்றது அந்த லைனில் நான் ப்ரீவியஸில் இந்த பேஜில் போட்டேன். அதில் பார்த்துட்டு இந்த லைனில் 1க்கும் 2க்கும் இடையில வருது 2 மைனஸ் எக்ஸ். அப்போ இதை எடுத்து தான் செய்யணும். 0.5 1.5 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு என்னது? டிஎக்ஸ். அப்படியே வந்தோம்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 0.5 1.5 அவ்வளோதான். அதுக்கு என்ன வந்துடும்? 30 3.0 ரைட்டு மைனஸ் 2.25 by 2. ஓகே, ஹோல் ப்ராக்கெட் மைனஸ் அப்பர் லிமிட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட்டு 0.5 by 2 are 10 meaning 1 minus 5 5 are 25 0.25 by 2. ஓகே, ஓப்பன் பண்ணி விடு. 3 minus 2.25 by 2 minus 1 plus 0.25
பை 2. அப்புறம் 3ல் 1 போச்சுன்னா என்ன வந்துடும்? 2 வந்துடும். மைனஸ் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன வருது அப்படின்ட்டு பாரு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2. பொறுமையாக நிதானமாக மைனஸ் ப்ளஸ் ஆயிருங்க. அப்போ என்ன இருக்குது? சப்ராக்ஷன் ஆகுதா அப்படின்ட்டு பாரு. சப்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் ஆன்சரு? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 தான் கிடைக்கும். சரிதானே? 2 மைனஸ் 2 இதில் என்ன வந்துருக்கு? 2/2 அப்படின்னு வரும். அடித்தா என்ன வந்துடுது? 1. அப்போ 2 மைனஸ் 1 ஈக்குவல் என்ன வந்துருச்சு? 1 அப்படின்ற ஆன்சர் செட் ஆகுது. இதில் நான் மைனஸ் ப்ளஸ் விட்டுருக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. மைனஸ் ப்ளஸ் விட்டுருக்கணும்னு பார்த்துக்கோ. ஏன்னா சின்ன கணக்கு பண்ணிட்டு அசால்ட்டாக செய்யக்கூடாது. 0.5 1.5. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன இருக்குது? 3. 1.5 வந்து 2 டைம்ஸ் போட்டோம்னா 3 தானே? 3. அடுத்து 2.25/2. அடுத்து 5 2s are 10. 5 2s are 10. 1 மைனஸ் 5 3s are 25. 0.25 ப்ளஸ்ஸு அப்போ என்ன வரும்? 2.25. நம்ம இந்த இன்டர்வலை கூட சேஞ்ச் பண்ணி செய்வோம். அது வந்து நான் கட் பண்ணாமல் டேரெக்டாக போட்டேன், அதான் தப்பாயிடுச்சு. கவனிக்கல பாரு. ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்டேஜில் அந்த இன்டர்வல் இருக்கனால நம்மளுக்கு ஒரு சின்ன டிஃபால்ட் ஆயிடுச்சு. தெரியுதா சொல்கிறது? தப்பாயிடுச்சு. அதாவது இந்த 0.5லேருந்து 1 எடுத்துக்கலாங்க ஒரு இன்டர்வல். 0.5லேருந்து 1 அப்படின்ற ஒரு இன்டர்வல் இருக்குது. அதுக்கு எக்ஸ் இருந்துச்சு, டிஎக்ஸு ப்ளஸ் மிச்சம் 1லேருந்து 1.5 ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு தான் என்னது? 2 மைனஸ் எக்ஸ். ஏன்னா இந்த இன்டர்வல்குள்ள நம்பர்ஸ் வந்து இந்த எக்ஸுக்குள்ள தான் அடங்கும் ஃபங்க்ஷன். ஓகேயா? ரைட், வெரி குட். அப்போ இதை சரி பண்ணோம்னா x²/2 0.5 1. ஓகே, இது அப்படியே சரி பண்ணிட்டு வந்தோம்னா 1/2 மைனஸ் என்ன வந்துடும்? 0.25/2. ரைட்டு, ப்ளஸ் இது. அப்படி இது சரி பண்ணோம்னா 2x மைனஸ் x²/2 1 to 1.5. அப்போ 2 into 1.5 3 minus 2.25/2. இது அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு 2 is to minus 1/2. வெரி குட். இப்போ நான் ஓப்பன் பண்ணி விடுறேன். 1/2 மைனஸ் 0.25/2 ப்ளஸ் 3 மைனஸ் 2.25/2 மைனஸ் 2 ப்ளஸ் 1/2. அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாரு. 1/2 1/2 சேர்த்தோம்னா half of 1 1 இது ஒரு இது 3 இது 4. அப்போ ஆன்சர் 4. மிச்சம் இது ரெண்டையும் சரி பண்ணோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பாரு. மைனஸ் 0.25 மைனஸ் 2.25 4/2. அப்போ 4 மைனஸ் 2.50 சாரி 2.50/2 அடிச்சிருவோம். அடிச்சிட்டோம்னா 4 மைனஸ் 1.25 சப்ராக்ட் பண்ணுறேன். 4.00 1.25 10 9 5 9 2 என்ன வந்துடும் சார்? அந்த 7. இங்கே 3 1 போச்சுன்னா என்ன வந்துடும்? 3 3 1 2. ரிமைனிங் 3 ரிவர்ஸில் பார்த்துக்க. 5 0 10 1 9 0 5 9 0 1 2 3 1 2 3 plus 1 4 2.75. ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணிக்க. என்ன வருது அப்படின்ட்டு பாரு.
இந்த இடத்துல தம்பி 3 இருக்கு, இந்த இடத்துல ஒரு 2 இருக்கு பாரு, விட்டுட்டேன் பத்தியா. அப்ப நம்ம என்ன இந்த இடத்துல என்ன ஆயிரும், 2 தான் கிடைக்கும். ஏன்னா என்ன 2 -2. ஓகேயா, இந்த வேலை -2. அப்ப இது 2, அது என்னது 1.25. இப்போ செப்பரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 0.75 கிடைக்குமா. ஆமாம், 0.75 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. குட். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்போம். 5 மார்க் சம் தான் பார்த்துக்க. அதே மாதிரி தான் பிடிஎஃப் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்ததை எழுதுகிறேன். இவன் எஃப்ஆஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்து எழுதுகிறேன். எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்துட்டு 200 less than equal to x less than 600 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் 0ன்னு கொடுத்து அதர்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. 0ன்னு கொடுத்து அதர்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம ஒரு நம்பர் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா, இது மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இது பிளஸ் இன்ஃபினிட்டிவ், அதுக்குள்ள 200 இருந்துச்சுன்னா இங்கே 600 இருக்கும். இப்போ நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும். குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றது வந்து நிகழ்தகவு பரவல் சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 5 கூட்டுறோம் வச்சுக்க, அடுத்து ஒரு 10 சேர்க்கணும்னா மறுபடியும் 5 கூட்டி 10 சேர்க்கணும். அப்படியே ஃபர்ஸ்ட்ல வந்து சேர்த்துக்கிட்டே வரணும். ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். 1 + 2 + 3 ஃபர்ஸ்ட் 1, இது ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து இந்த கணக்கு செய்யணும்னா இது ரெண்டையும் கூட்டி 3ன்னு எழுதணும். புரியுதா சொல்றது. அடுத்து இது 3ஐயும் கூட்டி என்ன எழுதணும், 9 அப்படின்னு எழுதணும். அது மொத்தமாக சேர்த்துக்கிட்டே வரணும். அதான் குமுலேட்டிவ். சரியா. குமுலேட்டிவ்ன்றது ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் சொல்லியிருப்போம். இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது. சரியா, மறந்துடக்கூடாது. அப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கேட்டிருக்கு. எப்பயுமே வந்து பிடிஎஃப்ன்றது எஃப்ஆஃப்எக்ஸ் பிடிஎஃப் அப்படின்னா அதில் ஃபார்முலா இருக்கேன். பிடிஎஃப் ஃபங்க்ஷன் பிடிஎஃப் அப்படின்னா -∞ to +∞, எஃப்ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். இது ஃபார்முலா. பட் கொடுக்கப்பட்ட இன்டர்வல் வந்து என்னன்னா 200 to 600. இதை வச்சு நான் எழுதிட்டேன். எஃப்ஆஃப்எக்ஸ் என்ன இருக்கு, கே ஈக்குவல் டு என்ன 1 அப்படின்னு எழுதிட்டேன். புரியுதா சொல்றது. ரைட். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா கேஎக்ஸ் 200, இங்கே என்ன வந்துடும், கே வேணா வழியே எடுத்துக்கலாம். இங்கே வந்து 600ன்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் டு 1. அப்போ கே வந்து வச்சுட்டு அப்பர் லிமிட் போட்டால் 600 எக்ஸுக்கு பதிலாக -200. அப்போ ஈக்குவல் டு 1. அப்போ கே இன்ட்டு 400 ஈக்குவல் டு 1. அப்போ கேஸ் ஈக்குவல் டு 1/400. உனக்கு நான் டியூஷனில் நடத்திட்டு தான் இங்கே வந்து திருப்பி உனக்கு நடத்தி அப்லோட் பண்ணுறேன். நான் அடுத்த 3 கணக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன் 10% அப்படின்ட்டு. சரியா சொல்கிறது. ஆமாம், 30ஆம் தேதி அதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். சொல்லிக் கொடுத்துட்டு திருப்பி அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, குட். இது ஒரு விஷயம். ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துட்டு 2 கேட்கும்போது கே இது 0 ஆயிரும், இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும் நம்பர் லைனில். அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். சரியா. 3 விதமான ஸ்டெப்ஸ் எழுதணும். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னா, அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 2 அப்படின்னு வச்சுக்கிட்டு எஃப்ஆஃப்எக்ஸ் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தடுத்து கூட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது கணக்கு. சரியா சொல்றது. பொறுமையா நிதானமா செஞ்சுக்க. இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னொரு இது -∞ to x எஃப்ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் எத்தனை இன்டர்வல் இருக்குது அப்படின்னு பார்த்துக்க. 2 தான் இருக்குது, 200 600 அப்படின்றது. அப்போ நமக்கு தேவையான என்ன வரும்னா 3 வரும். 2 நம்பர் இருக்குனால 2 நம்பர் இருக்குன்னா 3 இன்டர்வல் வரும். இதுலேருந்து 1, இதுலேருந்து 1, இதுலேருந்து 1. இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று செய்யல எக்ஸ் லெஸ் தேன் 0ன்னு எழுதுறேன். எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னு எழுதுறேன். புரியுதா சொல்றது. அந்த இடைப்பட்ட இதுக்கு அதான் சாரி எக்ஸ் லெஸ் தேன் 0ங்கிற பாரு. எக்ஸ் லெஸ் தேன் 200 நான் தானே லிமிட்டு.
எக்ஸ் லெஸ் தேன் இந்த இடத்துல இந்த இல்லை இதோட இந்த சைடுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். அப்போ நம்ம இதுக்கு எழுதையில் எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா, பொறுமையாக நிதானமாக செய்யணும். எக்ஸ் லெஸ் தேன் 200 அப்படின்னு எழுதுறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே இருந்து எக்ஸ் லெஸ் தேன் 0 தானே, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200க்கு பதிலாக நியரஸ்டாக ஒரு வேல்யூ எக்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் இங்கனக்குள்ள எக்ஸ் கண்டிஷன் சொல்லிட்டேன்ல, என்ன சொல்லிட்டேன், எக்ஸ் லெஸ் தேன் 200 சொல்லனால இந்த ஆன்சர் எடுத்து எழுதுறேன். என்ன கிடைக்குது, 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்றது? அப்போ நம்ம அந்த இடத்த புரிஞ்சு நிதானமாக மூவ் பண்ணிக்க, அந்த இடத்த புரிஞ்சு நிதானமாக மூவ் பண்ணிக்க. இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு குமுலேட்டிவ்ல, இது ஒரு செட். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் அப்படின்றேன். ஏன்னா மொத்தம் 3 இன்டர்வல் வருது. 3 இன்டர்வல் வரையில் 200 to 600 வருது. அதாவது 200 less or equal to x less or equal to 600 வருது. சரி சொல்றது, இதை ஈக்குவல் டு போட்டும் எழுதலாம், ஈக்குவல் போடாமலும் எழுதலாம், உன்னுடைய விருப்பம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்க. இதில் சொல்லிட்டேன், இதில் ஆமாம், இது செகண்ட் கொடுத்தல். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டு ரெண்டையும் சேர்த்து தான் எழுதணும். இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200, இது தெரிஞ்சது தானே. 200 வந்து 600, 200 600 எழுதாமல் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன்னா அந்த 600க்கு முன்னாடி நான் அப்ளை பண்ண போகிறேன். புரியுதா சொல்கிறது? ரைட். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது என்ன ஆயிடுச்சு, 0 ப்ளஸ் 200 இந்த இடம் கே, இந்த இடம் என்னது கே, 200லேருந்து எக்ஸு, அது வந்து என்னது கே இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, அப்போ கேஎக்ஸ்ன்னு வந்துடுமா, இன்டகிரேட் பண்ணால் என்ன வந்துடும், கே எக்ஸ்ன்னு சேர்ந்துடும். ஓகே, 200 மேலே என்ன இருக்குது எக்ஸு, திருப்பி எக்ஸ் எடுத்தாலும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ கேஎக்ஸு மைனஸு, சார் நான் சொல்கிறது கே எக்ஸு மைனஸு கே 200 அப்படின்னு வரும். கேக்கு கூட நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு பற்றியா, கேக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூ அழகாக அப்ளை பண்ணிடலாம். கேக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/400 கண்டுபிடிச்சிருக்கோம். 1/400 அவ்வளோதான், 1/400 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நீ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 1/400 எக்ஸ் வந்துடும், ரெண்டாவது 200 என்ன வந்துடும், 400 வந்துடும். அப்போ அடிச்சிட்டோம்னா 1/400 எக்ஸு மைனஸ் என்ன வந்துடும், 1/2. இதுதான் இந்த இதுக்குள்ள செகண்ட் ஒன்றுக்கு உள்ளது, செகண்ட் ஒன்றுக்கு உள்ளது. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. பொறுமையாச்சே. தேர்டு ஒன்றுக்கு உள்ளதை பின்னாடி போட்டுனா போட்டுறேன், பார்த்துக்க. தேர்டு ஒன்றுக்கு உள்ளதுன்னா 600லேருந்து இன்ஃபினிட்டி, அதாவது அபவ் 600 அப்படின்னு எழுதிடலாம். அதாவது எப்படி அபவ் 600 எப்படி சொல்கிறது, 600 விட அதிகம் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா சொல்கிறது, 600 விட அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, எடுத்து எழுதுறேன், நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். தேர்டு, எக்ஸு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 600, இதுதான் லாஸ்ட் ஒன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ பொறுமையாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200 ப்ளஸ்ஸு 200லேருந்து 600. சரி புரியுதா, 200லேருந்து 600 ப்ளஸ்ஸு 600லேருந்து எக்ஸுன்னு அர்த்தம் தெரியாதனால. இப்போ நீ என்ன தேவையோ அதைத்தான் நீ எடுத்து வர. இது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதுதான் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன். இது ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். செகண்ட் ரோ மோட்டர் கண்டுபிடிச்சிட்டு வர்றோம். அப்போ நிதானமாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 0 ப்ளஸ் இதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சேன். இது என்ன கண்டுபிடிச்ச, இது எக்ஸு, இது இன்டர்வல் 600 இது கண்டுபிடிச்சேன். அந்த ஆன்சர் தானே வரும். ஆமாம், இது 600க்கு மேலே, இது என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்போ இது கண்டுபிடிச்ச ஆன்சர், ப்ரீவியஸ் ஆன்சரை நீ அப்ளை பண்ணிக்கலாம்ல. என்ன ஆன்சர் அப்ளை பண்ணிக்கலாம், x/400 1/2 அப்படின்றது என்ன செஞ்சுக்கலாம், நீ அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு பாரு. சரியா சொல்கிறது? ஏன்னா அந்த இன்டர்வல் தான் நம்ம எடுத்துகிட்டு வர்றோம், அதே இன்டர்வலை எடுத்துகிட்டு வர்றோம்.
அப்போ நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு பார்ப்போம். எப்படி அப்படின்ட்டு 200 to 600 இதில் எழுதுக 200 to 600 கே வந்துடும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா இந்த இடையில கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் அது போல் டிஎக்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ விட்டுடலாம் நம்ம ரெண்டையும். அப்போ கேஎக்ஸ்ன்னு போட்டுடலாம், 200 போட்டுட்டு 600 போட்டுடலாம். இங்கே என்ன வந்துடும் 0 வந்துடும். சரியா சொல்கிறது ரைட்டு. இப்போ கேக்கு வந்து 1/400, எக்ஸுக்கு போட்டோம்னா 600 மைனஸ் 200. அப்போ அடித்தோம்னா 400 வருது. அப்போ அடித்தோம்னா என்ன ஆயிரும் 1 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். அடிச்சா என்ன வந்துடும் 1 அப்படின்னு வரும். இல்லை நான் கீழோட 1 எழுதிக்கிறேன். அப்போ கடைசி என்ன வந்துருச்சு 1 அப்படின்னு வந்துருச்சு ஆன்சரு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இன்டர்வல் எழுதணும். ஏன்னா எக்ஸு லெஸ் தேன் எழுதுனேன் ஃபஸ்ட்டு 200ன்னு. அடுத்து ரெண்டுக்கு இடையில 200 லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு இந்த லெஸ் தேன் தேவையில்லை ஈக்குவல் தேவையில்லை 600 ஃபஸ்ட்டில் உள்ள மட்டும் போட்டால் போதும். அடுத்து வந்து கிரேட்டர் தேன் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு என்னது 600. இதுக்கு 1, இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு செகண்ட் ஒன்றுக்கு வந்து x/400 மைனஸ் 1/2 மேலே என்ன வந்துச்சா தம்பி 0. இதுதான் இந்த குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆன்சர். புரியுதா அப்படின்னு குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் செகண்ட் ரோமேட்டுக்கு உள்ளது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதான்னு பார்த்துக்க என்ன அர்த்தத்தில் செஞ்சோம் அப்படின்ட்டு. இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து லெஸ் தேன் போடு ஈக்குவல் டு போடாத. ரெண்டில் செகண்ட்லேயும் அதே மாதிரி 2 ஈக்குவல் போட்டாலும் சரி, இல்லை ஒரு இதில் ஈக்குவல் டு போட்டு அடுத்த ஈக்குவல் போடாத. கடைசியில் வந்து கிரேட்டர் ஈக்குவல் டு போட்டுக்க. சப்போஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டோன்னா இங்கே ஈக்குவல் போடக்கூடாது. அதுக்காண்டி சொல்கிறது. சரியா சொல்கிறது கொஞ்சம் தெளிவாக சரி பண்ணிக்க. பார்த்துக்க பொறுமையாக. இதை தான் செஞ்சுருக்கோம். அதில் அடுத்தடுத்த கணக்குகளில் இதே மாதிரி செய்கிற மாதிரி ஃபாலோ பண்ணும். இதை கடைசியில் ஃபங்க்ஷனாக எடுத்து எழுதி ரைட். நெக்ஸ்ட்டு 3வது சப்டிவிஷன் கேட்டிருக்கு. அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு லிமிட் அவங்களே கொடுத்துருக்காங்க 300 again p of 300 less than x less than 500 கொடுத்துருக்காங்க. அப்போ இது இன்டர்வல் வந்து 300 to 500 அப்படின்னு அர்த்தம். சரிதானே 300 to 500ன்னு அர்த்தம். அப்போ இது என்னது எஃப்எக்ஸ் டிஎக்ஸ்னு அர்த்தம். இது எதில் வரும் அதுக்குள்ளே தானே வரும் கே வரும். இப்போ கே இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு அர்த்தம். 300 to 500. இப்போ கேக்கு வந்து 1/400 இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸு 300 to 500. அப்போ 1/400. அப்போ இது வந்து 500 மைனஸ் 300. அப்போ என்ன வந்துடும் 1/400 செப்பரேட் பண்ணால் 200 அடிச்சிட்டோம்னா 1/2 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இல்லை சார் நான் இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா அல்லது டைரெக்டாக நான் உன்ட்ட சொன்னேன் எஃப் ஆஃப் அதாவது பி ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வச்சு செய்யலாம். எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி பி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸோட பெருசு அப்படின்னா எஃப் ஆஃப் ஏன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா சொல்கிறது. அப்போ இதுக்கு இடையில வேணும் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 300 to என்னது 500. இது கே அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த கணக்கு இதுக்கு. அப்போ எஃப் ஆஃப் 5 இது மேலே உள்ளது 500 மைனஸ் என்னது எஃப் ஆஃப் 300 அப்படின்னு போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் 500 மைனஸ் 300 அப்படின்னு சொல்லலாம். பார்த்து பொறுமையாக போட்டுக்க. எஃப் ஆஃப் 500 300 எதுக்கு இடையில வரும் அப்படின்றத பார்த்துக்க. 500 அதுக்குள்ளே தான் வரும். 500 200 600 தானே அப்படி போட்டாலும் சரி. x/400 மைனஸ் 1/2 இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். உன்னோட விருப்பம் எதுவோ அதை செஞ்சுக்க. x/400 மைனஸ் 1/2. அப்போ இதில் போட்டோம்னா 500/400 மைனஸ் 1/2 மைனஸ் 300/400 மைனஸ் 1/2. ஓப்பன் பண்ணிட்டோம்னா 5/4 மைனஸ் 1/2 மைனஸ் 3/4 ப்ளஸ் 1/2. அப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாம்.
அடிச்சோம்னா என்ன வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துக்க. அடிச்சோம்னா என்ன வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துக்க. மிச்சம் வந்து 5/4 மைனஸ் 3/4 வருது. எல்சிஎம் 4 போட்டோம்னா 5ல் 3 போச்சுன்னா 2, அடிச்சா என்ன வந்துடும் 1/2. இப்படியும் நம்ம செய்யலாம் அப்படின்றதாண்டி ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த கணக்கு அதோட முடிஞ்சிருச்சு. மேலே உள்ளதோட ஃபினிஷ்டு, இதோட முடிஞ்சிருச்சு. கீழே உள்ள மாதிரி செய்யலாம் அப்படின்றதாண்டி உனக்கு செஞ்சு காட்டுறேன். லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, லெஸ்ஸாக ஈக்குவல் இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அதனால் நீ அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதாண்டி தான் அவங்க சொல்லி காட்டுறேன். வேற ஒன்றும் கிடையாது. அது உன்னுடைய விருப்பம். எப்படி செய்யணும்னு நினைச்சியோ அப்படி செஞ்சுக்க. பார்த்துக்க பொறுமையாக, நிதானமாக. சரியா சொல்கிறது? இதில் வந்து எழுதுகையில் இந்த மாதிரி உள்ளதில் எழுதினா எழுதிக்க. இதில் வந்து பியா 300 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 500 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு டேரெக்டாக இதுக்கு வரலாம், வந்து நீ ஆன்சர் செஞ்சுக்கலாம். ஆனால் இது உனக்கு முடியுமான்னு பாரு. ஏன்னா இந்த ஆன்சர் எங்கே எடுத்திருக்காங்கன்னா, அந்த இதுக்கு முன்னாடி செகண்ட் ரோமன் செஞ்சேன்ல, கம்யூனிட்டி ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் செஞ்சேன்ல, அதில் எழுதியிருந்த ஃபங்க்ஷன் கடைசியில் அதில் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். 200க்கும் 600க்கும் இடையில உள்ள அந்த ஃபங்க்ஷன் கிடச்சிச்சுல, இந்த வேல்யூ எடுத்து இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது அதில் எழுதுனது, எஃப்எக்ஸில் எழுதுனது. சரியா சொல்கிறது? அதை பார்த்துக்க கவனமாக. ஈக்குவல் போகிறோன்னா போட்டுக்க. திருப்பி சொல்கிறேன், போராட்டம் பரவாயில்ல, ரெண்டு ஈக்குவல் தான். இருந்தாலும் போட்டுக்கல. சில டீச்சர்ஸ் கேட்பாங்க, அதுக்காண்டி சொல்கிறேன். கவனமாக செஞ்சுக்க. 4th சம், தேர்டில் வந்து 5 மார்க்ஸ் சம் தான். இதுவும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்கு. பிடிஎஃப்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எஃப்எக்ஸ் அப்படின்ற இன்டர்வல் எடுத்துடுறேன். செட் ப்ராக்கெட் k e power minus x/3 for all x greater than 0, 0 for all x less or equal to 0. Right, find the value of k. given என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, f of x is pdf function கொடுத்துட்டாங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, -∞ to +∞ f of x dx equal to 1 அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே 0வோட பெருசு தான். அப்போ நம்ம இந்த இடத்துல இன்டர்வலை மாற்றணும். 0 to ∞, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு போடக்கூடாது. என்ன, இங்கே 0க்கு மேலே தானே கொடுத்துருக்கு. ரைட்டு. f of x k into e power minus x/3 dx equal to 1. ஓகே, k வெளியே எடுத்துட்டு 0 to ∞, அடுத்து e power minus x/3 போட்டு dxன்னு போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டுக்க. இப்போ k இன்டெகிரேட் பண்ணுறேன். e power minus x/3 இன்டெகிரேட் பண்ணால் minus x/3 தான், -1/3 வரணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x -1/3 ஈக்குவல் டு 1. இதுக்கு கிராஸில் மேலே கொண்டு போனால் -3kன்னு வந்துடும். இன்ட்டு e power minus x/3 லிமிட் போட்டுக்கிறா தம்பி, 0 to ∞, 0 to ∞, இது -x/3. இப்போ நான் வந்து ஈக்குவல் டு 1, -3k இருக்கட்டும், முன்னாடி வச்சுக்கிட்டேன். இதை வந்து அப்ளை பண்ணோம்னா e power ∞ minus e power 0, எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ நம்ம அடுத்த ஒன்று வரும் -3k e power ∞னா 0 minus e power 0னா 1 ஈக்குவல் டு 1. அப்போ இதில் -1 வரும். -3k இன்ட்டு -1 ஈக்குவல் டு 1. 1 × 1 ப்ளஸ் ஆயிரும். 3k ஈக்குவல் டு 1. அப்போ k இஸ் ஈக்குவல் டு 1/k, சாரி என்னது 1/3 அப்படின்னு வரும், மறந்துடாத. சாரி, 1/3 அப்படின்னு அர்த்தம். இதுதான் k உடைய வேல்யூ. புரியுதான்னு பார்த்துக்க. குட் குட். செகண்ட் ஒன் கேட்டிருக்கிறத நம்ம சேலஞ்சானது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றதான் சேலஞ்சானது. ஓகேயா? குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் மாதிரி p of x less or equal to x equal to f of x அப்படின்னு அர்த்தம். இதுதான் கண்டுபிடிக்க வேண்டியது. பொறுமையாக கண்டுபிடிக்கணும். நமக்கு இன்டர்வல் தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நம்பர் லைன் -∞, +∞, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 0. அப்போ இது ஒரு இன்டர்வல், நெக்ஸ்ட் இது ஒரு இன்டர்வல். ஓகே, அப்போ 0வோட பெருசு அப்படின்னு சொல்லிடுறேன். k e power minus x/3 வருது. 0வோட சிறுசு சொல்லிட 0 வந்துடுச்சு. ஓகே, அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, x less than
ஜீரோட சிறுசு எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோன்னு போட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறேன். இப்போ தான் உன்ட்ட சொன்னேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் ஜீரோன்னு போட்டுக்கல, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு பார்த்து நிதானமாக மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோன்னு போடாமல் நியரஸ்ட்டாக ஏதாவது எடுத்து எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறேன் இந்த இன்டர்வல் மட்டும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். ரைட். அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு வந்து கொடுத்த ஆன்சரு என்ன சொல்லிட்டான்? ஜீரோன்னு சொல்லிட்டான். ரைட். அப்போ பொறுமையாக நிதானமாக சரி பண்ணிக்க. இந்த செகண்ட் ஒன், இது செகண்ட் ஒன் அப்படின்னா பெருசாக இருக்குது அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து சாரி இந்த ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் ஜீரோ பாசிட்டிவ் வரைக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் வரைக்கும். புரியுதா சொல்கிறது? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ்ஸு வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஜீரோவோட பெருசு ஒன்று கண்டிப்பாக எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேயா? எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவோட பெருசுன்னா இந்த சைடு, ஜீரோட பெருசுனா என்னது? இந்த சைடு. அப்போ ஜீரோ டு அந்த சைடு இருந்ததுனால எக்ஸ், ஜீரோ டு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜீரோ டு எக்ஸ் இந்த சைடு உள்ளது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம வேல்யூ என்ன செய்ய முடியாது, போட முடியாது. இப்போ நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்றதுனால, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன்றதுனால ஜீரோவோட பெருசு அப்படிங்கிறனால இந்த சைடு மட்டும் போட்டால் போதும். பட் சில டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சேர்த்து போடுற மாதிரி அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து இது ஃபஸ்ட்டு செகண்ட் சேர்த்துக்கிட்டு ஜீரோ வரைக்கும் அப்படின்னு சேர்த்து போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நோட்டில் எப்படின்னு பார்த்துக்கோங்க. டீச்சர் எப்படி பண்ணுறாங்க பார்த்துக்கோ. ஓகேயா? ரைட். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் டைம் ஆட் பண்ணையில் ஜீரோ டு எக்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு அந்த இடையில உள்ள கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். புரியுதா சொல்கிறது? இது டேரெக்டாக சில பேர் போடுறாங்க, அந்த ஆரா பண்ணுறத சில பேர் மொத்தத்துலேயும் போடுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஆக்சுவலி ஜீரோ ஆயிரும் செட்டு. இந்த இதுக்கு மட்டும்தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஜீரோ டு எக்ஸ் கே இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 அப்படின்னு வருது இல்லை, டிஎக்ஸ். இதுதான் ஆன்சர் வரும். அப்போ இன்டகிரேட் பண்ணுறோம். கே வெளியில் வந்துச்சுன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 பை என்னது மைனஸ் 1/3 ஜீரோ டு என்னது எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். அதாவது மைனஸ் மேலே போயிடும் 3k அப்படின்னு எடுத்துக்கோ. இதை போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. என்ன ஆகும்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 தான் வரும். அடுத்து என்ன வந்துடும்? இ பவர் 0 வந்துடும். ஒன்றுன்னு ஆயிருந்தா தம்பி. இப்போ மைனஸ் ஆகும் 3k வேல்யூ போட்டோம்ல, அந்த கேக்கு வேல்யூ போட்டுக்கலாம் 1/3. அப்போ -3 இன்ட்டு 1/3 என்ன போட்டுக்க, எந்த இடத்துல நான் போட்டுக்கேன். நான் இப்போ தான் கவனித்தேன், -1 தான் வருது. இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 மைனஸ் இ பவர் 0. இ பவர் 0னா 1. அப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இது சேஞ்ச் ஆகிடும். இ பவர் 0 மைனஸ் இ பவர் எக்ஸ் பை 3ன்னு. அப்போ என்ன எழுதலாம்? 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் பை 3 அப்படின்னு எழுதலாம். இதுதான் இதற்கான இது என்னது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ரெண்டு இது புரியுதா சொல்கிறது? திருப்பி சொல்லிட்டேன். இங்கே ஈக்குவல் டு போட்டால் இங்கே ஈக்குவல் டு போட வேண்டியதில்லை, இங்கே ஈக்குவல் டு போட்டால் இங்கே ஈக்குவல் டு போட வேண்டியது தான். ஒன்று போட்டுக்க. ஓகே சொல்கிறது? குட். ஓகே, இப்போ நான் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிடுவோமா? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் எழுதும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது எக்ஸு என்னது லெஸ் தேன் 0 அப்படின்னு சொல்லையில் என்ன வந்துருச்சு? 0. இது எக்ஸு கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு வரையில ஈக்குவல் டு இந்த வந்துருச்சு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3 அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணால் சூப்பர் சம்மு, அது மாதிரி சம்மு. அந்த எக்ஸை தான் நீங்கள் குழப்பிட்டு இது பண்ணிடுறேன், என்னடா செய்யலாம் அப்படின்ட்டு. சரியா சொல்கிறது? அதனால் பார்த்துக்கிட்டு நிதானமாச்சு, மறந்துடாத. ஈக்குவல் எதுக்குன்னா வரலாம் சொல்லிட்டேன், பார்த்துக்க. ரைட், குட். நெக்ஸ்ட் இதில் தேர்ட் ரோமன் லெட்டர் ஒன்று இருக்குது. தேர்ட் ரோமன் லெட்டர் என்ன இருக்குது? பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3 இருக்குது. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3 அப்படின்னு இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 3ன்னு எழுதலாம். என்ன எழுதலாம்? எஃப் ஆஃப் 3 அப்படின்னு எழுதலாம். நான் உங்களுக்கு சொன்ன ரெண்டுமே ஒன்று தான். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஏயும் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஏயும் ஒன்று தான். இதை வந்து எஃப் ஆஃப் ஏன்னு எழுதலாம், எஃப் ஆஃப் ஏன்னு எழுதலாம்.
அப்போ இதுக்கு எழுதையில என்ன எழுதலாம், எஃப் ஆஃப் த்ரீ அப்படின்னு எழுதலாம். எஃப் ஆஃப் த்ரீங்கிறது ஆன்சர் எதில் வரும், எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோவில் வரும். எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோவில் வரும் அப்படின்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இந்த இன்டர்வலில் தான் வரணும். இதில் எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 3 போடணும். தெரியுதா சொல்கிறது, எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 3 போடணும். இது எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 3 பை 3 அடித்தா என்ன வந்துடும், 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 அப்படின்ட்டு வருது. சரியா சொல்கிறது. அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கேன். அப்போ 1 மைனஸ் 1 பை இ அப்படின்றது ஆன்சர். இல்லை கிராஸ் பண்ணி கொண்டு வரீங்கன்னா இ மைனஸ் 1 பை இ விச் இஸ் தேர்ட் ஆன்சர். ஓகேயா. அடுத்து ஃபோர்த் ஒன் மாறி இருக்கு. பியா 5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. அப்படின்னா 5 விட பெருசு அப்படின்றது நான் வந்து இதை மாற்றி கண்டுபிடிக்கிறேன். 1 மைனஸ் 5 விட சிறுசு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்காக சொல்கிறது. அப்போ 1 மைனஸ் எஃப் ஆஃப் 5 அப்படின்னு அர்த்தம். 5 விட இந்த மாற்றி கண்டுபிடிக்கலாம். 1 மைனஸ்னா ஃபுல் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1. அதிலிருந்து நான் ஸ்மால் 5 கழிக்கிறேன். நான் அந்த விளக்கம் கொடுத்துருக்கேன்ல பசங்களுக்கு, தெரியுதாடா தம்பி, பார்த்துக்குங்க பொறுமையா. ரைட், குட். ஏன் தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கா. இப்போ 1 மைனஸ் எஃப் ஆஃப் 5, அப்போ 1 மைனஸ் இ பவர், சாரி அதில் ஒரு 1 மைனஸ் வருமா, 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 5 பை 3 அப்படின்னு அர்த்தம். 1 மைனஸ் 1 பிளஸ் இ பவர் மைனஸ் 5 பை 3 பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல், இ பவர் மைனஸ் 5 பை 3 அப்படின்னு வருது. இது ஒரு ஆன்சரு. இப்போ பியா இந்த ஆன்சர் என்ன ஆன்சரு, ஃபிஃப்த் ஒன் என்னன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4. இது சாதாரணமாக எஃப் ஆஃப் 4னு எடுத்துடலாம். அப்போ எஃப் ஆஃப் 4னு எடுத்தோம்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 4 பை 3. அவ்வளோதான், இதை ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதா சொல்கிறது. அப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சீங்கன்னா இதோட ஆன்சருக்குலாம் என்ன செஞ்சிடலாம், டெரிவ் பண்ணிடலாம் அப்படின்றது என்னுடைய கான்செப்ட். 5 மார்க்ஸ் சம் பொறுமையாக நிதானமாக செய், அவசரப்படக்கூடாது. சரியா சொல்கிறது. குட். ஃபிஃப்த் சம் தான் தம்பி. இதுவும் ரேண்டம் வேரியபிள் தான், பிடிஎஃப் ஃபங்க்ஷன் தான், எஃப்ஆஃப்எக்ஸ். சரியா. எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்துருக்கு, நீட்டா எழுது, புரிஞ்சுக்கோ பொறுமையா. எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 0 3 கொடுத்துருக்கு. ஃபங்க்ஷன் மைனஸ் 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 வர தம்பி, 0 வர 0. நெக்ஸ்ட்டு 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆன் 1 அது 0 அதர்வைஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். சரி, இப்போ நம்பர் லைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் அதை திருப்பி சொல்கிறேன். நம்பர் லைன் தான் எல்லா விஷயங்கள் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டால் இல்லைன்னா தேவையில்லை. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், இதில் மைனஸ் 1 இருக்குது, 0 இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது. சார் சிந்தனை பார்த்துங்க. வெரி குட். இப்போ இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், 4 இன்டர்வல் வருது. ஆட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி வரும் கணக்கு. நம்ம பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்றே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு ஒன்றே நம்ம சோதிக்கிற மாதிரியே கேட்டிருக்கான். சரியா சொல்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா எஃப்ஆஃப்எக்ஸ்னு அர்த்தம். எஃப்ஆஃப்எக்ஸ்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னு அர்த்தம். சரியா சொல்கிறது. ரைட். ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு அர்த்தம். இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு உள்ள டெரிவேட்டிவ் ஃபார்முலாஸ் மாதிரி. இப்போ நான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும்னா மைனஸ் ஒன்றுக்கு குறைவா, மைனஸ் எக்ஸு லெஸ் தேன் மைனஸ் 1 அப்படின்ட்டு. இப்போ இதில் எடுத்துக்கிறோமா, இது ரெண்டுக்கு இடையில மைனஸ் 1க்கும் 0க்கும் இடையில என்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் 1 அந்த ஃபங்க்ஷன். 0க்கும் 1க்கு இடையில தான் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வருது. அதர்வைஸ் இந்த ரெண்டு என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் 1 எய்ம் பண்ணி எடுக்கிறேன், எக்ஸு லெஸ் தேன் மைனஸ் 1 எடுக்கிறேன். புரியாத தம்பி, எடுத்துட்டேன். அப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் மைனஸ் 1 சரியா சொல்கிறது இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ்
f of x dx. புரியுதா சொல்றது? இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று. அப்போ இதில் வந்து ஆன்சர் என்ன தான் வந்துடும்? 0. ஏன்னா இந்த மேலே இருக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு எக்ஸ் லெஸ், அதாவது எப்படி எழுதுறது? எக்ஸ் லெஸ் தேன் 0ன்னு சேர்த்துக்கிறோமா? எக்ஸ் லெஸ் தேன் 0 அடுத்து ரெண்டு ரெண்டாக சேர்க்கலாம். இந்த படம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து -∞ to -1, அடுத்து ரெண்டு என்ன போட்டிருக்கேன்? -1 to என்ன போட்டிருக்கேன்? -1 to லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் என்னது 0 போட்டிருக்கேன். இதுக்கு மட்டும் ஈக்குவல் டு போட்டுருக்கோம். ஸ்டார்டிங் லெவல் மட்டும் இது கேட்டிருக்கு. சரி, இதை கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன இருக்கு? 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் +1 இதை கண்டுபிடிக்கணும். சரி, ஈக்குவல் இதை கண்டுபிடிக்கணும். சரியா? பார்த்துக்கோ. அடுத்து 1 வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் ஒன்றுக்கு மேலே அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் போட்டுக்க. அதில் பொருளே இல்லை. அதனால இது வேணா 1ம் கொடு, இது 2ம் கொடு, 3ம் கொடு, இது 4ம் கொடு. பொறுமையாக நிதானமாக செய், அவசரப்படாமல் செய். ஏன்னா அவசரப்படக்கூடாது. இந்த குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றத பொறுமையாக செய்யணும். இது -1 இடையில வரையில f of x equal to -∞ to -1 f of x dx plus -1 to x. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தானே தெரியாதுல்ல. x f of x dx அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ப்ளஸ் இதுக்கு எழுதையில் -1 to x x plus 1 dx. ஓகே, குட். அப்போ 0 தேவையில்லை. இது இன்டெகிரேட் பண்ணால் x²/2 + 1 -1 to x அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்ளை பண்ணோம்னா x²/2 + 1 இது ஒரு செட்டு. இதுக்கு அடுத்து இது ஏன்னா எக்ஸ் தானே, இது -1 போட்டோம்னா 1/2 + 1. அப்போ x²/2 + 1 -1/2 -1 -1 அடிச்சிருங்க. அப்போ x² - 1/2 இதுதான் செகண்ட் ஒன்றுக்கு. சரியா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. செகண்ட் ஒன்று சரியான்னு பார்த்துக்கோ. அடுத்து தேர்ட் ஒன் இந்த கணக்கு 0 to 1 அப்படின்றது. 0 to 1 நம்ம நான் எழுதுறத பார்த்துக்கோ பொறுமையா. f of x = இங்கேயே போட்டுக்க மாட்டேன். வேண்டியதை இடஞ்சலாக இருக்கும்ல, இந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த சைடு போட்டுக்குவோம். ரைட், பார்த்துக்க, கவனிச்சுக்க என்ன சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு. 3வது இன்டர்வல் 2க்கு அடுத்து 3 0 to 1 0 less than x less than x less than 1. சரி, இதை எடுத்துக்கேன். இதில் வந்து பொறுமையாக பாரு. f of x = 3 வரிசையாக போகும். இன்டர்வல் -∞ to 0 சாரி -1 ப்ளஸ் அடுத்து இது ரெண்டுண்டா -1 to 0 ப்ளஸ் அடுத்து தெரியாதுன்னா எக்ஸ் போடணும். 3 கண்டுபிடிக்கிறது சரியா சொல்றது. 0 to என்னது எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். f of xன்னு அர்த்தம், dxன்னு அர்த்தம். இது f of x dxன்னு அர்த்தம். இது f of x dxன்னு அர்த்தம். புரியுதா? வெரி குட். இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ரெண்டாவது இதுக்கு என்ன வருது? -1 to 0 x plus 1. வெரி குட். -1 to 0 -1 to 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த dx பார்த்துக்க. அப்படி இல்லை ப்ளஸ் இந்த இன்டர்வலுக்கு என்ன வருது? 0 to 1க்கு -x plus 1 -x plus 1 இன்ட்டு என்னது dx. இன்டர்வல் வந்து 0 to x 1 2 3 கரெக்டாக பார்த்துக்கோ. 3வது இன்டர்வல் போட்டிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து 0 அடிச்சு விட்டுரு. ரெண்டாவது வந்து x² + x இது போட்டுட்டு -1 to 0 போடு. அதே மாதிரி இதுக்கு போட்டுட்டு -x² + x 0 to x அப்படின்னு போட்டுக்க. சரியா? இப்போ பொறுமையா 0 போட்டால் ஃபஸ்ட்டு 0 ஆயிடும். ரெண்டாவது 1/2 வரும், -1 வரும். இது ஒரு செட்டு. எதுக்கு? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. ஓகே,
ரெண்டாவதுக்கு வந்து இது அப்படியே தான் வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் எக்ஸ், அது 0 ஆயிரும், தேவையில்லை. இப்போ என்ன ஆகுண்டா தம்பி, இது மைனஸ் கொண்டு போனால் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அதாவது மைனஸ் 1/2 ப்ளஸ் 1, அப்போ 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வருது. ஓகே, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வருதா அப்படின்னு பார்த்துக்கோ. பாய்ஸ் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சா, இன்டகிரேஷனில் தப்புடா, கவனிச்சுக்க. சாரிப்பா, பார்த்துக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் பை 2டா, எக்ஸ் வரும்ல, இன்டகிரேட் நான் ஒன்றும் போட்டேன், மைனஸ் 1 to எக்ஸ். அப்போ இங்கே என்ன பாரு, அது அதே தான் வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் அப்படி தானே வரும். சரி, அடுத்து இதை போடையில் மைனஸ் ஹோல் மைனஸ் 1 மைனஸ் 1/2 வந்துடும், ப்ளஸ் 1 ஆயிரம், இந்த உள்ள மைனஸ் போச்சுன்னா. சரியா, அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1/2 வந்துடும் இந்த இதுக்கு. சரி, கவனிச்சுக்க. மூன்றாவது, இது செகண்ட், தேர்டுக்கு. அடுத்து ஃபோர்த்துக்கு, இது ஃபோர்த்துக்கு பொறுமையாக நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் பார்த்துக்க. எக்ஸ் வருது, இது எக்ஸ், இது கரெக்டாக போட்டேன் இல்லையா. அப்போ 0 வந்துடும், மைனஸ் மைனஸ் இன்னும் 1/2, வெரி குட், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வெறும் எக்ஸு, அப்போ வந்துச்சா இந்த ஆன்சர் வருது. ஓகே, 4th 1க்கு அடுத்து 5th 1. எப்படி எக்ஸ் லெஸ் தான் மைனஸ் 1 முடிச்சோம், அதே மாதிரி 1 எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 5மே சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும். சரியா, அடுத்த பக்கத்தில் என்ன செய்யணுமா பார்த்துக்க. 1 2 3 4 பக்கம்யா, 4 கிடையாது, இது வந்து 2. பார்த்துக்கோ, இன்டர்வலை பார்த்துக்கோ, 2, இது 3, தேர்டு, 4th 1 போடணும், 4th 1. நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். 4th 1, எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுட்டு வீட்டை எழுதுவேன், பெருசாக வரும், பார்த்து பொறுமையாக இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு, இங்கே ஒரு இன்ட்ரோல் இருந்தது, மைனஸ் 1, இது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ப்ளஸ் அடுத்து மைனஸ் 1லேருந்து இது 0, எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இது 1, ப்ளஸ்ஸு 0 to ப்ளஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் 1. ஓகே, இதுக்கப்புறம் தான் மாறும், ஏன்னா 1 to எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இது தான் போட முடியாது ஃபங்க்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிடுச்சு, 0, மைனஸ் 1 to 0 என்ன இருக்குது, மைனஸ் 1 to 0, மைனஸ் 1 to 0, மைனஸ் 1 to 0 என்ன இருக்குது தம்பி, 2 கேப்பை பாரு, மைனஸ் 1 to 0 எக்ஸ் ப்ளஸ் 1, மைனஸ் 1 to 0 எக்ஸ் ப்ளஸ் 1, அடுத்து டிஎக்ஸ் ப்ளஸ் 0 to 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 into dx 0 to 1 plus 0, otherwise x square by 2 plus 1 minus 1 to 0 plus minus x square by 2 plus x, sorry, x 0 to 1. So apply பண்ணுவோம், 0 plus 0 minus 1 by 2 minus 1 plus minus 1 by 2 minus 1 minus 0 plus 0, right, then 1 by 2 minus 3 by 2, minus 1 by 2, 3 by 2 plus 1.
ப்ளஸ் 1 1 2 x 2 ப்ளஸ் 1 என்ன வரும் 4 2 2 1 1 1 இருந்தா ப்ளஸ் வரணுமே இடையில ப்ளஸ் என்ன வந்துடும் 1. இட் இஸ் ஆன்சர். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டர்வல் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எடுத்தோம் எக்ஸ் லெஸ் தேன் -1, அடுத்து -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 0, அடுத்து 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 1, அடுத்து எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சரு 0, செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சரு x² 2 plus x plus 1/2. Second one. Third one is 1/2 minus x²/2 plus x. இதுக்கு ஆன்சர் 1. புரியுதான் பார்த்துக்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இது அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது. நிகழ்தகவு பரவல் சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்றது. மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து சம்மேஷன் f of x equal to 1. இது -2 to ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்ற f of x dx equal to 1. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம 5th சம் 6th சம் பார்ப்போம். ஓகே, ஒரு ரேண்டம் வேரியபிள் தான் இதுவும். f of x ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ கேபிட்டல் f of x கொடுத்துருக்கு அப்படின்னா குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கவனிச்சுக்கலாம். அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்மால் f dash x equal to capital F of x. Small f dash x equal to capital F of x. அது டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸ்மால் f of x கிடைக்கும். 0 1/2 x² plus x. இது வந்து -infinity less than x less than 0. இந்த இன்டர்வல் வந்து 0 less than x less than 1. இந்த இன்டர்வல் வந்து 1 less than equal to x less than infinity. இது ஆன்சர் 1. ஓகே, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அப்படின்றது 1 ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுது. அல்லது இதை இன்டெகிரேட் பண்ணால் இது கிடைக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, f dash x கேபிட்டல் f dash x ஈக்குவல் டு ஸ்மால் f of x அப்படின்னு எழுதலாம். ஸ்மால் f of x அப்படின்ட்டு எழுதலாம். சரியா? இல்லை அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணால் அது கிடைக்கும். இன்டெகிரேட் பண்ணால் அது கிடைக்கும் அப்படின்றதுக்கு இன்வர்ஸ்னா இல்லை இன்டெகிரேட் f of x கிடைக்கும். இன்டெகிரேட் பண்ணால் இது கிடைக்கும். சரி, ப்ராபபிலிட்டி என்ன கேட்டுருக்கோம்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்டிருக்கு. பிடிஎஃப் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நான் f of x அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும் டேஷ் எக்ஸை. அப்போ நான் எழுதையில் 0 1/2 2x + 1. அதே தான் -infinity x less than 0. இங்கே என்ன வந்துடும் 0 less than equal to x less than 1. இங்கே 1 less than equal to x less than infinity. 1னா என்ன ஆயிரும் 0 ஆயிரும். சரிதான்? ரைட்டு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. P of 0.3 less than equal to x less than equal to 0.6 அப்படின்னு கேட்டிருக்கு. 0.6 அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம f of அப்படின்னு கூட எழுதலாம். f of 0.6 மைனஸ் என்ன எழுதலாம், பெருசில் எழுதலாம்ல. f of என்ன வந்துடும் 0.3 அப்படின்னு எழுதலாம். 0.6 எதில் வரும் அப்படின்ட்டு பாரு. இதில் வரும் கேபிட்டல் F of x. அப்படித்தானே? கேபிட்டல் F of x தான் பார்க்கணும். இதில் தான் பார்க்கணும். ஏன்னா கேபிட்டல் தான் எப்போ போட்டிருக்கோம். இது கிடையாது. ஸ்மால் f dash x கேபிட்டல் f dash x ஸ்மால் f of x அர்த்தம். இதில் தான் பார்க்கணும்.
அப்போ நம்ம எழுதையில் என்ன எழுதுகிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ 1/2 0.6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.6 அப்படி எழுதிடுறோம் மைனஸ் இதுக்கு அதே தான் 1/2 0.3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.3 இப்போ என்ன வந்துடுச்சு அப்படின்னு பாரு 1/2 0.36 ப்ளஸ் 0.6 minus 1/2 0.9 plus 0.3 3 are 9 0.09 0.0 0.09 0.09 அப்படின்னு சொல்றது 0.09 அப்போ 1/2 0.96 அதான் ஆமாம் 96 மைனஸ் 1/2 0.39 ரெண்டே 1/2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 0.96 மைனஸ் 0.39 அப்போ 1/2 0.57 வந்துடும் அடிச்சுக்கோ அடிச்சுட்டா என்ன வரும் 0.285 வரும் 0.285 அப்படின்னு வரும் இதுதான் கடைசி ஆன்சர் செகண்ட் ப்ராபர்ட்டி உள்ளது இப்போ இந்த ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் புரியுதான்னு பாரு நிதானமாக யோசிச்சுக்கோ நிறுத்தி யோசிச்சுக்கோ புரியுங்களா குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் அதனால் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் எஃப்டாஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம்னா இந்த இது வந்துடும் இதுக்கு எப்படி சொல்கிறது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வந்துருக்கு மாதிரி ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும் இதை நான் வச்சுக்கோ இதையுமே சரியா சொல்கிறது மறந்துடாத 0 less than equal to எஃப் ஆஃப் ப்ராபர்ட்டி எஃப் ஆஃப் ஏ லெஸ் ஆர் equal to என்னது 1 அப்படின்னு அர்த்தம் சில விஷயம் வீட்டு இடையில கொடுத்ததுன்னா நான் வச்சுக்க மறந்துடாத இது வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பொறுமையாக ரிலாக்ஸ் ஆகிட்டு சக்ஸஸ் ஆகிடும் கஷ்டம் எனக்குன்னா கஷ்டம் தான் இந்த சார் நான் போடலையா அப்போ பொறுமையாக ரிலாக்ஸாக எப்படி செய்கிறோம் நம்ம எந்த வேல்யூ கடைசியாக கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூ எக்ஸும் கொடுத்துக்க ஓகே சொல்கிறது இதோட சேர்த்து அந்த எக்ஸாம்பிள் இருக்காதே நான் கண்டினியூ பண்ணுறேன் கணக்கில் எக்ஸாம்பிள் 11.11 அதில் கொடுத்துருக்க ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு cx square 1 less than x less than 4 0 otherwise அப்படின்னு கொடுத்துருக்கு ஓகே டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று ஓகே அப்போ நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம் டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன வச்சுக்கலாம் ஒன்று வச்சுட்டு சி கண்டுபிடிக்கலாம் ஃபைண்ட் த சீன் கேட்டிருக்கு சீன் கேட்டனால ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் pdf ஃபங்க்ஷன் அப்போ therefore minus infinity plus infinity f of x dx equal to 1 பட் வந்து இங்கே 1 to 4 இருக்கு அப்போ லிமிட்டை மாற்றுறேன் 1 to 4 f of x dx equal to 1 f of x வந்து 1 to 4 f of x வந்து cx square into dx equal to 1 c வெளியே எடுத்துட்டு இன்டெகிரேட் பண்ணோம்னா x cube by 3 1 to 4 equal to 1 அப்போ சி இருக்கிறது 4×16 / 3 ஈக்குவல் டு என்னது 1 சரிதானே சொல்கிறது 60 x³ by 3 தானே 4×16 64 / 3 அப்போ என்ன வரும் இப்போ பொறுமையாக நிதானமா சி எக்ஸ் ஸ்கொயர் தானே வருது சி எக்ஸ் ஸ்கொயர் அப்பர் லிமிட் 2 இருக்குல்ல ஒரு லிமிட் அப்ளை பண்ணல பாருங்க சி 64/3 இது ஒரு அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் வந்து 1/3 ஒன்று இருக்குல்ல ஈக்குவல் டு 1 சி இன்ட்டு இது பண்ணோம்னா 63/3 ஈக்குவல் டு 1 இது கிராஸில் கொண்டு போனோம் அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு 3/63
அடிச்சோம்னா c is equal to 1/21 அப்படின்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகே குட். இப்போ செகண்ட் என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. சி கண்டுபிடிச்சது. இந்த ஃபர்ஸ்ட் வந்து 1.5லேருந்து 3.5 ஒன்றாவது கொஸ்டின். ஒன்றாவது கொஸ்டின் வந்து 1.5லேருந்து 3.5 வரைக்கும். 1.5லேருந்து 3.5 வரைக்கும். இதில் வந்து நமக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து இது சார் இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்கல. அதனால் நம்ம இதில் தான் அப்ளை பண்ணிட்டு வரணும். 1/5 3.5 இப்போ இதுக்குள்ள இன்டர்வல் தான் cx² dx தான். இந்த இன்டர்வல் தானே வரும். அப்போ சிக்கு என்ன வந்துருச்சு 1/21 இப்போ x³ 1.5 இங்கே என்னது 3.5. இது ஆன்சர் போட்டு எடுக்கணும் நம்ம திறமை. அப்போ 1/21 சரியா சொல்கிறது 1/21 பொறுமையாக நிதானமாக இது ஆன்சர் 1/21. இப்போ மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். x³ வந்துருச்சுல, அதை அப்ளை பண்ணல. 3.5 whole³ minus 1.5 whole³ அப்படின்னு எடுத்துட்டு வரணும். 1/21 வரும். சரியா சொல்றது 3 வெளியே எடுத்துட்டோம்னா 3.5 whole³ வரும்ல 42.875 மைனஸ் 33.875. சரியா 3.875 இல்லையே 3.375 வரும். கரெக்ட் 3.375. அப்போ இங்கே 63 வந்துருச்சு. இன்ட்டு 39.500. அப்போ வந்து 39.5/63 சரிதானே 63. இப்போ அடித்தோம்னா என்ன வரும்? கீழே வந்து கூட்டவில் அடிச்சோம்னா 79 மேலே எங்கே மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல் ரவுண்டட் ஆகிறது. மேலே எங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 79/126 வரும். நான் பாயிண்ட் அனுப்ப ஃபைலில் ஒரு 0 போகுது, நம்ம அதை வந்து அடிக்க முடியாது. அதனால நம்ம அப்படி செய்கிறோம். புரியுதா சொல்கிறது? அதனால் வேற ஒன்றும் தேவைனா என்னடா ரொம்ப செய்கிறோம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏதோ ஒரு ஈக்குவல் நம்பரில் ரெண்டையுமே ஈக்குவல் நம்பரில் வச்சு சரி பண்ணிக்கிறோம். சரியா ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். அதிலே தான் செகண்ட் சப்டிவிஷன் x < 2. ஒன்றை விட சிறுசு. ஒன்றை விட சிறுசு என்ன ஒன்றுக்கு மேலே தான் இருக்கு. ஒன்றை விட சிறுசு இந்த வேலை சாரி 2ஐ விட சிறுசு. 2ஐ விட சிறுசு இல்லைன்னா நம்ம இன்டர்வல்ல போடலாம். இந்த இன்டர்வல்ல போடலாம் அப்படின்னா 1 to 2 போடலாம். 1 to 2 அப்படின்னு போடலாம். cx² dx. அப்போ 1 to 2 அப்படின்னு போட்டோம்னா cx³/3 சரியா ரைட்டு. அப்போ இதில் வந்து 1 to 2 சிக்கு வேல்யூ வந்து 1/21 1/3 வெளியே இருக்குது. அப்போ உள்ள 2² மைனஸ் 1² அப்ளை பண்ணிட்டேன். 1/63 4 மைனஸ் 1 3 3/63 அடிச்சா ஒரு மூணம் 1 26 ஒரு மூணம் 3 1/21 அப்படின்றத ஆன்சர். ஓகே இதுக்கு அடுத்து தேர்டு ஒன் பார்த்துக்கணும். ஆன்சர் தான் வெரிஃபை பண்ணேன் நானும் பார்த்துக்கணும். P(3 < x) 3ஐ விட பெருசு. 3ஐ விட பெருசு. 3ஐ விட பெருசுனாலும் இதுதான் வரும். 3ஐ விட பெருசு அப்படின்னா 3 குறைவாக போட்டுருக்காங்க. 3ஐ விட பெருசுனா அதாண்டா வரும். 3ஐ விட பெருசு அப்படின்னா 4 வரைக்கும் வரும். 2³ 3 x³/3ல அப்போ 2/3 சாரி 2 வரும் 8 வரும். 8 1 என்ன ஒன்று வரும் 7 வரும். நான் 2 போட்டு நினச்சிட்டேன் பாரு. அப்போ 7/63
ரைட், இது ஒரு ஆன்சர். அதுக்கு லெஸ் தேன், அப்போ அதான் அங்கிட்டு தான் வரும் 3/4. சரி தானே? அப்போ இதுக்கு 3/4. அப்போ என்ன வரும்? இந்த இன்டர்வல் தானே வரும், ஒரே இன்டர்வல் தானே. 1/4 அதுக்குள்ள எல்லாமே ஷேர் ஆயிருந்தோம். 1/4 எல்லாமே இதில் ஷேர் ஆயிருந்தோம். 3, 2, இது ஒரு இன்டர்வல், அது ஒரு இன்டர்வல். அதான் இது எல்லாமே சேர்த்து தானே உனக்கு மேலே கொஸ்டினில் கொடுத்துருக்கான். CX² அப்படின்ட்டு ஃபங்க்ஷனில். அப்போ இதுக்கு அடையலாம் CX² dx தான். அப்போ இதில் எழுதையில் பார்த்து CX3/3 3 to 4 1/21 1/21 4³ 64/3 மைனஸ் 27/3. சரிண்ணா? 63 வெளியே எடுத்துட்டா 1/3 எடுத்துட்டா 63, 64 மைனஸ் 21 1/63 கழிச்சோம்னா என்னது 37. இப்போ 37/63 அடிக்க முடியாது. ஓகே, ரைட், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 11.12. அப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு f(x) அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் f(x). இந்த ஒரே கணக்கு மட்டும் தான் கேபிட்டல் f(x) கொடுத்துருந்துச்சு, அதை பார்த்துக்கலாம். -x + 3 0 1 less than equal to x less than 2 2 less than equal to x less than 3 otherwise அப்படின்னு அர்த்தம். சரி, இதை பொறுமையாக நிதானமாக நம்பர் லைன் வரைஞ்சோம்னா இது மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் 1லேருந்து 3 இருக்குது. 1 2 3 1 2 3 இதுலேருந்து ஒரு இன்டர்வல், இதுலேருந்து ஒரு இன்டர்வல், இதுலேருந்து ஒரு இன்டர்வல், இதுலேருந்து ஒரு இன்டர்வல் 4. 1க்கு 2க்கு இடையில வந்து x - 1, இது -x + 3 0 அதர்வைஸ் 0. ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கான். ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கான். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கு. அப்போ p(x) less than equal to x equal to f(x) equal to minus infinity to x f(x) அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இதில் தெரிஞ்சா எழுதிக்கோ, இல்லைன்னா இது மட்டும் எழுதினா கூட போதும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ஒரு இன்டர்வல் 1 லெஸ் தேன் 1 கண்டுபிடிக்கிறேன், எக்ஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். முதல் இன்டர்வல் எக்ஸ் லெஸ் தேன் 1 கண்டுபிடிக்கிறேன். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 1 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா பார்த்து f(x) is equal to minus infinity to x f(x) dx. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த சைடில் உள்ளது எதுவுமே இல்லை, அதனால 0. ரைட், 2 எது 2னா 1க்கு 2க்கு இடையில p(1 less than x less than 2) இதுக்கு இடையில இதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா f(x) equal to 1 to x. சாரி, இங்கே வரல, சின்னலேருந்து போகும். மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து 0 f(x) dx ப்ளஸ் 1 to x f(x) dx. ஓகே, அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று 0, செகண்ட் ஒன்று வந்து 1 to x கொடுத்துருக்கு, x - 1 அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, dx இந்த கொடுத்துருக்கு ஃபங்க்ஷன் 1 to 2. அப்போ இது x²/2 மைனஸ் எக்ஸ் இன்டகிரேஷன் 1 to x. அப்போ இதுக்கு எடுத்தோம்னா x²/2 மைனஸ் எக்ஸ் போட்டாச்சு. இதுக்கு போட்டோம்னா என்ன வரும், ஹோல் ப்ராக்கெட் மைனஸ் 1/2 மைனஸ் 1 அப்படின்னு வரும். அப்போ x²/2 மைனஸ் எக்ஸ் ஒரு 2 மைனஸ் 1/2 ப்ளஸ் என்னது 1/2 அப்படின்னு வந்துடும். சரி, சொல்கிறது ப்ளஸ் 1/2 அப்படின்னு வந்துடும் அந்த பயன் இந்த இருக்கு. ஓகே,
நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. மூன்றாவது p of 2 less than x less than 3. 2 less than x less than 3 தானே ஈக்குவல் டு போட்டுக்கோ. ஓகே, கொடுத்த மாதிரியே f of x equal to minus infinity 0 plus 1 to 2. சாரி, தப்பா எழுதினா minus infinity 0 0 to 1 minus infinity 0 வராது. ஃபோர்த் ஒன் வந்து 3க்கு மேலே 3க்கு மேலே x greater than equal to 3. இப்போ f of 3 எழுதணும்னா 0 to 3க்கு மேலே அப்படின்னு சொல்லல. இதில் மைனஸ் இன்ஃபினிட்டி 1 வரிசை இருக்கணும்ல. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 f of x dx நம்மளுடைய 2 to 3ல வந்து எக்ஸ் உடம்பாங்க கீழே விட்டாங்க. அப்போ இதே தான் வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 3x மைனஸ் 4 by 2 ப்ளஸ் 3 2 ஆர் 6. இல்லைன்னா அது எக்ஸ்ட்ரா 2 வரும். இப்போ இடையில உள்ளது அப்படி தான் இருக்கும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 3x மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 4 வந்துருச்சு. சரி, இங்கே வந்து 1/2 வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 3x மைனஸ் 4 அப்படின்னு வருகிறது. சரியா சொல்கிறது? ரைட்டு. இப்போ இது கொண்டு அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. 3x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 4 2 8 10 இருக்கான்னு பார்த்துக்கோ. ப்ளஸ் 2 2 சார் 4 by 2 2 minus 2 0 1 போட்டோம்னா 1/2 minus 1 அது 1 2 is 2 minus 1/2 plus 1/2 ஆயிரும். இது அப்படி போட்டாச்சு, அதுவும் போட்டாச்சு. சரி, அப்போ இதில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதிடுவோம். f(x) ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். பொறுமையாக நிதானமாக எழுதி என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. கேபிட்டல் f(x) வந்து 0 ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1. செகண்ட் இன்டர்வல் வந்து செகண்ட் வந்து 1க்கும் 2க்கும் இடையில. சரிங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2. ஓப்பன் பண்ணி பாரு, அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி இதுக்கு ஆன்சர் வந்து 3x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 7/2. இது 2க்கும் 3க்கும் உள்ள இன்டர்வலுக்குள்ள ஆன்சர். இந்த ஆன்சருக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். இதை சரி, இந்த ஆன்சருக்கு சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா 1 மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ் பை 2 மேலே உள்ளது மட்டும் ஹோல் ஸ்கொயர் வரும். போட்டு போக்கன்னா போட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இதை சரி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் ஒன்று தான், அவசியம் இல்லை. இதை சொல்கிறது. அதனால் எப்பயுமே புரிஞ்சு படிக்க முயற்சி பண்ணணும். இது சரி பண்ண ஆன்சர் வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் முடியாதுல்ல. சரிங்களா? அதனால் ரெண்டுமே ஒன்று தான். சரியா? ரைட், குட். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. வேறு எதுவும் கொடுத்துருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இன்னொரு இன்டர்வல் இருக்குல்ல, 3 விட பெருசு, 3 விட பெருசு, 3 விட பெருசு. p of x greater than equal to 3. அப்போ f of அப்படின்னு எழுதணும். x மைனஸ் இன்ஃபினிட்டிவில் இருந்து சரிதானே 1 f of x dx ப்ளஸ் 1 to 2 f of x dx ப்ளஸ் 2 to 3 f of x dx 4 to 1 3 to x f of x dx. இதான் இங்கே அர்த்தம். சரி, பார்த்துக்கோ. இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிக்கலாம்? 0. அதனால் பிரச்சனை இல்லை. ப்ளஸ்ஸுக்கு அந்த ரெண்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ.
ரெண்டுக்கும் இடையில இந்த ஒன்றுக்கு ரெண்டுக்கு இடையில ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருந்தா இன்னொன்று வந்து மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருந்தா இதுக்கு என்ன ஆயிடுச்சு 0. இதைத்தான் நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். இதைத்தான் நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். சரியா சொல்கிறது? ரைட். இதுக்கு லிமிட் வந்து 1 to 2, இதுக்கு 2 to 3. ஓகே, இப்போ பொறுமையாக நிதானமாக எடுப்போம் ஆன்சரு. இது ஒன்றும் வரும். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸு 1 to 2 ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 3x 2 to 3. ஓகே, இப்போ 4 by 3 2 minus 2 இது ஒரு ஆன்சர். மைனஸ் அப்பர் லிமிட் போட்டாச்சு, லோயர் லிமிட் 1 by 2 minus 1 ப்ளஸ் மேலே உள்ள ஆன்சர் 3 பெருசா 9 by 2 ப்ளஸ் 9 மைனஸ் அப்பர் லோயர் லிமிட்டு மைனஸ் 4 by 2 ப்ளஸ் 3 2 சார் 6. இது ரெண்டையும் அடிச்சு 2 வந்துடும், இது ரெண்டையும் அடிச்சு 2 வந்துடும். அப்போ 2 minus 2 0 மைனஸாக மைனஸ் 1 by 2 ப்ளஸ் ப்ளஸ் 9 2 சார் 18 ப்ளஸ் 9 by 2 மைனஸ் ஆஃப் இது ரெண்டையும் அடிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ் 4 வந்து செப்பரேட் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 2 ப்ளஸ் 9 by 2 மைனஸ் 4 அப்படின்னு வருது. அப்போ 2 எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 9 மைனஸ் என்ன வருது 4 2 சார் 8 வருது. அப்புறம் 9 10 2 போச்சுன்னா 2 2 by 2 அடிச்சா என்ன வந்துருச்சு 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஃபங்க்ஷன் எழுதையில் ப்ரீவியஸ் பேஜில் எழுதுன கடைசியில் 1 எழுதி நீ எழுதணும் 3 less than equal to x less than infinity அப்படின்னு எழுதண்டா தம்பி. கேப்டர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நாளையுமே எழுதணும். நான் அந்த இடத்துல இன்னொன்று இருக்கு மீன்ஸ் கவனிக்காமல் அந்த எழுதிட்ட பற்றியா அதனால் சொல்கிறேன். அந்த இடத்துல கவனித்து எழுதிக்க அந்த 3 ஆன்சரையும் எழுத. இந்த ஆன்சரையும் சேர்த்து 0 வரணும். இன்னொரு ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 வரும். சிம்பிளை பண்ணால் இன்னொன்று 1 மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பை 2 வரும். 3 ஆன்சர் வரணும். இதில் வந்து என்னன்னா மைனஸ் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு, ரெண்டாவது வந்து 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 2 அப்படின்னு அர்த்தம். 2 லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 3. இது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. 1 இதுக்கு 2க்கு இதுக்கு 3க்கு இதுக்கு 4க்கு 1. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அர்த்தம். ரைட். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் பார்த்துக்கணும். ரைட். நெக்ஸ்ட்டு இன்னொரு சம் இருக்குது. அதுலேயே செகண்ட் ரோம் இருக்குது. ஃபஸ்ட் ரோம் தான் முடிச்சுக்கணும். செகண்ட் ரோம் எவ்வளோ பெருசாக போடுவார். எக்ஸாம்பிள் பி ஆஃப் அப்படின்னு கொடுக்குறது 1.5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2.5 பி ஆஃப். இது எங்கே வரும் அப்படின்ட்டு பார்த்து அந்த இன்டர்வலை கனெக்ட் பண்ணி நம்ம செய்யணும். 1.5க்கும் 2.5க்கும் இருக்குது. அப்போ ரெண்டுமே மிங்கிள் ஆகுது. அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கூட கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எஃப் ஆஃப் 2.5 மைனஸ் எஃப் ஆஃப் என்னது 1.5 அந்த ஆன்சர்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த ப்ரீவியஸ் ஆன்சரில் எடுத்தோம்ல இதில் இது வந்து 2.5ன்றது 2க்கும் 3க்கும் இடையில, 1.5ன்றது மேலே வருது. சரிதானே சொல்லுது? அப்போ இது வந்து கீழே 1 மைனஸ் 3 மைனஸ் இது எடுக்கணும் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் பை 2. இது ஒரு ஆன்சரு. இதுக்கு மைனஸ் இதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஆன்சர் அப்ளை பண்ணணும். 1 மைனஸ் 3 மைனஸ் 2.5 ஸ்கொயர் பை 2 எப்படி மைனஸ் 1.5 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 எழுதணும். பொறுமையாச்சு 1 2 ஸ்கூல் போட்டு மைனஸ் கழிச்சு எழுதுக்கலாம். பொறுமையான நம்ம 3 2 5 0.5 தானே. அப்போ 1 மைனஸ் 0.5 ஹோல் ஸ்கொயர் பை 2 இது போட்டுக்க. ரைட். நெக்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுறோம்
மைனஸ் இதுக்கு அதேதான் 0.5/2 ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கோம். சாரி, மேலே மட்டும்தான் இது ஹோல் ஸ்கொயர் போட்டு பை 2 சரியா சொல்றது. அப்போ இது அடுத்து என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு, பொறுமையாக நிதானமாக. ஏன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா 1 மைனஸ் 0.5 ஹோல் ஸ்கொயர் பை 2 மைனஸ், அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறது, மைனஸ் 0.5 ஹோல் ஸ்கொயர் பை 2. இரண்டே அடிச்சு நம்ம தேவையில்லாத ரெண்டு 0.2 ரெண்டு ஒன்று மைனஸ் ஆகிறது, சாரி அடிக்க முடியாது. அப்போ 1 மைனஸ் 5 பைசா 25, 0.25/2 மைனஸ் 0.25/2. அப்போ 1 மைனஸ் 0.50/2, 1 மைனஸ் 0.25, 0.75, 0.75 அப்படின்னு அர்த்தம். இதுதான் பார்த்தீங்க, லாஸ்ட் ஒன் அந்த ஆன்சர். ஓகே, குட். 11.12 எக்ஸாம்பிள் ஓவர். இந்த சிம்ஸ்லாம் போட்டு பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து 11.15 வரைக்கும் இருக்கு, 15 வரைக்கும் இருக்கு. சரியா, நம்ம டைம் கிடச்சுன்னா நான் அதை அப்லோட் பண்ணுறேன். நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் தான். டைமாக இருக்குது, பொறுமையாக நிதானமாக ரிலாக்ஸ் ஆச்சு. ஓகே, தேங்க்யூ. புரியுதான்னு பார்த்துக்கலாம், புரியும் நம்புறேன்.